எபிரேயர்களின் நிருபம் 12வது அதிகாரம், the book of Hebrews chapter 12 and verse 28. எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். அல்லேலூயா. கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். ஆராதனை எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆராதனை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக விளக்கமாக கோடிட்டு காண்பிக்கிறது. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம், the kingdom of heaven, the kingdom of the Lord is unshakable. அது எந்த மனுஷ சக்தியோ எந்த இருளின் ஆதிக்கமோ அதை அசைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள போகிறவர்களாகிய தேவ ஜனங்கள், அப்படிப்பட்ட ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, தேவனாகிய கர்த்தரை, பரிசுத்த ஆவியானவரை எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும், எப்படி அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த வசனம் நமக்கு தெளிவாக விளக்கி காண்பிக்கிறது. இந்த நாட்களிலே ஆராதனை என்கிற பெயரிலே பலவிதமான காரியங்கள் செய்யப்படுகிறதை சபைகளிலே நாம் வெளிப்படையாய் பார்க்கிறோம். ஆனால் இங்கே தெளிவாக நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு விளக்கி காண்பித்திருக்கிறார். நாம் பயத்தோடும் ஆராதனை செய்கிறவர்கள், ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற விசுவாசிகள், ஊழியர்கள், ஜனங்கள், முதலாவது அவரிடத்தில் காணப்பட வேண்டியது தேவனை குறித்ததான பயம் இருக்க வேண்டும். தேவனை குறித்ததான பயம் அவருடைய இருதயத்தில் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆராதனை ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையாக, அங்கீகரிக்கப்படுகிற ஒரு ஆராதனையாக காணப்பட முடியும். பாவத்திலே வாழ்ந்து கொண்டு பாவத்தை நேசிக்கிற ஜனங்கள், பாவத்தை தேடி ஓடுகிற ஜனங்களுடைய ஆராதனையிலே தேவன் பிரியமாய் இருப்பது கிடையாது. பேருக்கு வேண்டுமானால் ஆராதிக்கிறோம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆராதனை தேவனுக்கு அருவருப்பானது. It is an abomination in the sight of the Lord. If you continue to live in sin, at the same time you want to worship the Lord God, Jesus Christ of Nazareth, it is an abomination in the sight of the Lord. ஆகவே முதலாவது சொல்லுகிறார், நாம் பயத்தோடு தேவ ஆலயத்துக்குள்ளாய் வருகிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆன்லைன் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆராதனை என்பது முதலாவது தேவ பயம் உள்ள ஜனங்களாலே செய்யப்பட வேண்டிய காரியம். அப்படி இசை கருவி வாசிக்கலாய் இருக்கலாம், பாடல் பாடுகளாய் இருக்கலாம், கலந்து கொள்கிற விசுவாசிகளாய், ஊழியர்களாய், யாராய் வேண்டுமானால் இருக்கலாம். முதலாவது தேவையான காரியம் தேவனுக்கு பயப்படுகிற பயம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுக்குள்ளாய் இருக்குமானால் அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடுவான். யோசேப்பு போத்திபாருடைய அரண்மனையிலே பாவத்தை விட்டு விலகி ஓடினான். ஜீவனுள்ள தேவன், மெய்யான தேவனுக்கு முன்பாக இப்பேற்பட்ட பொல்லாப்பை என்னுடைய வாழ்க்கை நான் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடினான். ஆராதனை செய்கிறவர்கள், ஆராதனையிலே பங்கெடுக்கிறவர்கள், தேவனை தொழுது கொள்கிற முதலாவது தேவ பயத்தோடு அவர்கள் காணப்பட வேண்டும். இரண்டாவது பக்தி. பக்தி என்பது it is a reverence to God. இந்த காலத்துல போய் பைபிள் காலேஜில் படிச்சு அவனை ரெவரண்ட் பட்டம் கொடுத்துருவாங்க. ரெவரன்ஸ் என்பது மரியாதைக்குரியது, தேவனுக்கு செலுத்துகிறதான நம்முடைய மரியாதையை, நம்முடைய பயபக்தியை காண்பிக்கிறதா இருக்கிறது. அதுதான் இங்க பக்தியோடும் என்று சொல்லுங்க. ரெவரன்ஸ், நாம் தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயத்தோடு கூட காணப்பட வேண்டும், அந்த பக்தியோடு கூட காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டவருடைய ஆராதனையில தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். நம்முடைய மனதிற்கு, இருதயத்துக்கு தோன்றுகிற விதமாக
ஆராதனை செய்கிறவருடைய ஆராதனையை தேவன் அங்கீகரிப்பது கிடையாது. It is an abomination to the Lord. அது தேவனுக்கு அருவருப்பான காரியம். அதை அவர் அங்கீகரிக்க மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். மூன்றாவது நாம் பார்க்கிற காரியம், தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்ய வேண்டும். நம்முடைய ஆராதனை தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா? Is it pleasing in the sight of the Lord? தேவனுடைய பார்வையிலே பிரியமான ஆராதனையா இருக்க வேண்டும். பாடல்கள் எல்லாம் அவருடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருகிற பாடல்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துகிற பாடல்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் அநேகர் எவ்வளவோ பாடல்களை ஏற்றுகிறார்கள். அது இப்பொழுது ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் நிறைய விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். பாடல்கள் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருகிறதாகவும், தேவனுடைய மகத்துவங்களையும் அவருடைய சத்துவங்களையும் அவருடைய வல்லமையும் வெளிப்படுத்தி பேசுகிற பாடல்களாக இருக்க வேண்டும். அந்த பாடல்கள் மூலமாக கிறிஸ்து இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுகிறதா? அவருடைய செயல்களை நாம் அங்கீகரித்து அவருடைய செயல்களை மகிமைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில கனத்தையும் துதியும் நாம் செலுத்துகிறோமா? அவருக்கு பிரியமாய் இருக்கிறதா? இந்த மூன்று காரியத்தை எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு ஆராதனை செய்யும் பொழுது, அவருக்கு பாடல்களை பாடி நாம் துதிகளை ஏறெடுக்கும் பொழுது, நாம் ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து சரியான விதத்திலே ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதோடு மாத்திரமல்ல, அதற்கு பிந்தின வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே. அல்லேலூயா. அவர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். அப்படிப்பட்ட அக்கினிமயமான தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே ஜாக்கிரதையற்றவர்களாக, அசட்டை உள்ளவர்களாக, நிர்விசாரத்தின் ஆவியை உடைய ஜனங்களாக காணப்பட்டு கொண்டு எந்த விதமான பயமும் பக்தியும் இல்லாதபடிக்கு ஆராதனை செலுத்தக்கூடிய ஆராதனையை, பாடல்களை ஆண்டு அங்கீகரிக்கவே மாட்டார். பேருக்கு வேணா சொல்லலாம், நான் நல்லா பாட்டு பாடுவேன், நல்ல மியூசிக் போடுவேன், நல்ல ஆராதனை செய்வேன். அதை தேவன் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறாரா? ஏனென்றால் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். அக்கினிக்கு முன்பாக சுத்தமில்லாத காரியங்கள் போகுமானால் அவைகள்லாம் சுட்டரிக்கப்பட்டு போய்விடும். அவைகள்லாம் அழுக்குகள், அசிங்கங்கள், அசுத்த காரியங்கள், தீட்டான காரியங்கள் அக்கினிக்கு முன்பாக போகுமானால் அவைகள்லாம் சுட்டரிக்கப்பட்டு போய்விடும். அவைதான் பிந்தின வசனத்தில் எழுதுகிறார் அப்போஸ்தலன், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரு. அந்த எண்ணத்தோடு கூட இந்த காலை வேளையிலும் நாம் ஆராதனையிலே தேவனிடத்திலே நம்முடைய காணிக்கைகளை செலுத்துவோம். ஆராதனை என்பது தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிறதான காரியம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை சுகந்த வாசனையாக தேவன் அங்கீகரிக்கும்படியாக, அவர் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக செலுத்துகிற காரியம்தான் ஆராதனை. ஆகவே இந்த காலை வேளையிலே ஆலயத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும், ஆன்லைன் மூலமாய் ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பயத்தோடு பக்தியோடு கூட தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தேவனே உயர்ந்திருப்பாராக.